நம்ம பொண்ணுக்கு அந்த வீட்டுல அதிகாரம் இல்லையேன்னு கொஞ்சமாவது இந்த மனுஷன் நினைக்கிறாரா? இதே நான் அங்க போனா அந்த சாவி கொத்தை எப்படி வாங்குறதுன்னு எதமா பதமா சொல்லி கொடுப்பேன். லக்ஷ்மி, இதுக்காக தானே நான் பூவே வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப புடி. ஐயோ, தம்பி மல்லிப்பூவை எடுத்து லட்சுமி தலையில வைக்கிறான். சரி, தூக்கிட்டு போறேன். வேண்டாம், வான்னு சொல்றேன்ல. வா. வேணான்னு சொல்றேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சாரி லக்ஷ்மி, அண்ணனுக்காக தான் இப்படி எல்லாம். பரவாயில்ல. எங்க உங்க தம்பி பொண்டாட்டியை எப்படி தூக்கிட்டு போறாரு? தேனு, லட்சுமி கொஞ்சம் ஒல்லியா இருக்கா. ஆனா உன்னோட வெயிட்ட என்னால தூக்க முடியுமா? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இந்த நக்கலுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. வாங்க போலாம். டேய் வெற்றி. வெற்றியா? டேய் வெற்றி. ச்சே, வெற்றியா? பாத்தீங்களா, வெற்றின்னு கூப்பிடுறா. தேனு, காதல் பண்ணும்போது அப்படிதான் சொல்லிப்பாங்க. நீ நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை தடவை அப்படி எல்லாம் கூப்பிட்டுருப்ப. முத்தெல்லாம் கூட கேட்டியே. என் வெற்றி செல்லம், என் மனசுல ஒரு வைராகியம் இருக்கு. என் வைர குட்டிக்கு என்ன வைராகியம்? சொல்லு சொல்லு, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். இது பாருங்க, உங்க அண்ணனுக்கு முன்னாடி நாம தானே முதல்ல கல்யாணம் பண்ணோம். ஆமா. அப்போ நாம தான் முதல்ல குழந்தை பெத்துக்கணும். எனக்கு என்னமோ தங்கம் தாங்க நமக்கு குழந்தைய பருப்பான்னு தோணுது. ஏய் லக்ஷ்மி, நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம குழந்தைய அப்பா எப்படி கொஞ்சுவார் தெரியுமா? கொஞ்சறது மட்டும் இல்லங்க, இந்த வீட்ல முதல் மருமகளுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அத்தனை மரியாதையும் நம்ம குழந்தைக்கும் கிடைக்கும்ல. ஆமாமா. எப்பவுமே முதல்ல பிறக்கிற பேத்திக்கோ பேரனுக்கோ தான் அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்க. ஆனா எங்க இந்த விஷயம் தேன்மொழி அக்காக்கும் மாமாக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே நாம குழந்தை பெத்துக்கணுங்க. ஆமா, பெத்துக்கணும். பெத்துக்குவ. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேன்மொழி அக்காவும் மாமாவும் வேஸ்ட். நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லக்குட்டி, நீ நினைக்கிறத நடத்தி காட்டிடுவோம். நானா வேஸ்ட்? எங்க உங்க தம்பி பொண்டாட்டி பேசினது கேட்டீங்களா? லக்ஷ்மிக்குள்ள எவ்வளவு கெட்ட மனசு இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா தேனு, அவளுக்கு ரொம்ப கெட்ட மனசு. ஆமா, இப்ப நாம என்ன பண்றது? இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அம்மா ஆகிற வரைக்கும் சும்மா இருக்க கூடாது. வாங்க மாமா போலாம். வாங்க. என்ன மாமா சொல்ல சொல்ல நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல தேனு, அந்த சாவி கொத்து. அந்த சாவி கொத்தா இப்ப முக்கியமா? ஹே மாமா, மூத்த மருமக நான் இருக்கும்போது இந்த வீட்ல முந்திரி கொட்டையாட்டம் முந்திக்கிட்டு அந்த லக்ஷ்மி முதல்ல குழந்தை பெத்துக்குவாளா? சாவி கொத்த விஷயத்துல விட்டு கொடுத்த மாதிரி குழந்தை பெத்துக்கிற விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது மாமா. நீங்க வாங்க மாமா. வாங்க. லக்ஷ்மி கிளம்பிட்டாங்க போல இருக்கு. லக்ஷ்மி, மறுபடியும்
உன்னை தூக்குனதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, இன்னும் ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரே ஒரு தடவை தான் ரவுடி லட்சுமியை தூக்கியிருக்கேன். ஆனா இப்போ அவளை விட நீ வெயிட் கம்மியா தான் இருக்க. அது என்னமோ தெரியல, இப்பெல்லாம் உன்கிட்ட ஏதோ சொல்லணும் தோணுது. அது இது வரைக்கும் வருது, அதுக்கு மேல வரமாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. பாத்தீங்களா மாமா, லக்ஷ்மியோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீட்ல அவதான் முன்னாடி குழந்தை பெத்துக்கணுமா, அதத்தான் மாமா கொஞ்சணுமா. இதை விடக்கூடாது மாமா, இதை விடவே கூடாது. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போய் 2ல ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன். பழ போன இந்த மனுஷன் தடுத்து நிறுத்திட்டாரு. என்ன பண்ணலாம்? தேன்மொழிக்கு வாட்ஸ்அப்ல இந்த வீடியோவை அனுப்பி வைப்போம். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அன்னைக்கு கதிர் என்கிட்ட ஒரு சென்ட் பாட்டில கொடுத்தான். அத இங்க தான் வச்சிருந்தேன். வாங்க மாமா. ஏ மாமா, சென்ட் பாட்டிலுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? போங்க மாமா. அந்த சென்ட் அடிச்சா உனக்கு என்ன இன்னும் ரொம்ப பிடிக்கும். போங்க மாமா. என் செல்லம். இரு இரு இரு, நான் போய் வாசக்கதவை சாத்திட்டு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல பூ இருக்கு, அதையும் எடுத்துட்டு வரேன். என்ன? அத நான் பூ வச்சிருக்கேனே. ஐயோ இல்ல தேனு, இந்த பூவோட சேர்ந்து அந்த பூவை எடுத்துட்டு வந்து வச்சா நீ எவ்வளவு அழகா ஜொலிப்ப தெரியுமா? ஆமா தேனு, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன். மாமா. என்ன தேனு? அது ஐ எம் சாரி மாமா. இத்தனை நாளா உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே அப்படிலாம் இருக்க மாட்டேன் மாமா. என் செல்லம். சரி, நான் போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன். என்ன? அம்மாவுக்கு எந்த நேரத்துல போன் பண்ணணும்னு விவசாயே இல்ல, ஹிம்சையா இருக்கு. என்னம்மா? ஏண்டி அந்த லட்சுமி இருக்கால? ஆமாமா. அம்மா, லக்ஷ்மி தான் இந்த வீட்ல முதல்ல குழந்தை பெத்துக்கணுமா, அவ குழந்தைய தான் எல்லாரும் கொஞ்சணுமா. அம்மா, இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்க போறதா இல்ல. இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தான். முதல்ல நான் தான் குழந்தை பெத்துப்பேன். ஓ, என்னடி நீ இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கிற? ஏய் தேனு, உனக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பி இருக்கேன். அத பாத்துட்டு என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணு. என்ன வீடியோ அது? அதுவா, கோயில் திருவிழா ஆரம்பிக்கும் போது லக்ஷ்மிக்கும் வெற்றிக்கும் மாலை போட்டு முதல் மரியாதை செலுத்தினாங்கல்ல, அந்த கன்றாவி வீடியோ தான் அது. உன் மாமன் பையன் முருகையன் வந்து அத காட்டி கோபமா பேசிட்டு போறாண்டி. இத பாரு தேனு, நாம துரத்தும் போதுதான் மனுஷ கிணத்தை தாண்டுவான். பட்னி கிடந்தாதான் பசிக்கும் போது நிறைய சாப்பிட முடியும். காக்க வச்சாதான் நாம காரியத்தை சாதிக்க முடியும் தேனு. இந்த பாரு தேனு, நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக. உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அந்த லட்சுமிக்கு கிடைச்ச வீடியோவை பார்க்கும்போது பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? அத புரிஞ்சுக்காம அவங்களுக்கு கிடைக்கிற முதல் மரியாதைய பார்த்து பின்னாடி நிக்கிறியடி. இத பாருடி, இப்பவாவது நான் அனுப்புற வீடியோவை நல்லா பாரு. அப்புறமா வயித்துல குழந்தையா இல்ல இடுப்புல சாவி கொத்தான்னு முடிவு பண்ணு. உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை
அந்த லட்சுமிக்கு கிடைச்ச வீடியோவை பார்க்கும்போது பெத்த வயிறு எப்படி பத்திக்கிட்டு எரியுது தெரியுமா? வயித்துல குழந்தையா இல்ல இடுப்புல சாவி கொத்தான்னு முடிவு பண்ணு. லக்ஷ்மி, இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட? தூக்கமே வரலங்க. எனக்கும் தூக்கமே வரல. என்னமோ தெரியல லக்ஷ்மி, அடிக்கடி நான் உன்னை தூக்குற மாதிரி கனவு வருது. நேத்து நைட்டு நடந்ததே நினைச்சு படுத்திருப்பீங்க, அதான் அதே மாதிரி கனவு வந்திருக்கும். சரி, நான் போய் பெரிய மாமா பாத்துட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, அதுக்குள்ளேயேவா? அவர் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் முதல் குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன மாமா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். மாமா மாமா என்ன நாம போட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை கூட இல்லையே. ஓஹோ, நீங்க நினைச்சது நடந்தா பெருமாள் கோயிலுக்கு போறேன்னு வேண்டிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நீ எப்படியும் கேட்கத்தான் போற. இத போய் தம்பி பொண்டாட்டி கிட்ட எப்படி சொல்றதுன்னு அசிங்கமா இருந்தது. அதான் நீ பார்த்த உடனே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாமத்தை போட்டு வச்சிருக்கேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என்னாச்சு இப்போ? என்னம்மா, நேத்து நடந்ததை நினைச்சா வருத்தமா இருக்குமா. தேனு தேனு என்ன தேனு அப்படி பாக்குற? லட்சுமிக்கு முன்னாடி நாம தானே முதல்ல குழந்தை பெத்துக்கணும் நீ சொன்ன. அதான் யாருக்கும் தெரியாம இந்த பூவை எடுத்துட்டு வர. எங்க திரும்ப நானே இந்த பூவை உனக்கு வச்சு விடுறேன். பூ வச்சு விடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இத பாருங்க. இத யார் அனுப்புனாங்க? எங்க அம்மா தான் இத அனுப்புனாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறமும் என் மனசுல எப்படிங்க நிம்மதி இருக்கும்? அதனால என் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாதுங்க. எனக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற மரியாதை வேணும். அதுக்கப்புறமா தான் மத்ததெல்லாம்.
இந்த செல்போனை கண்டுபிடிச்சவன் உருப்பிட மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். இந்த காலத்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கெல்லாம் இதை வச்சு அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துட்டு ஜாலியா இருக்காங்க. ஆனா என் தலை எழுத்து இப்படி ஆயிடுச்சு. கடவுளே, என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? தேனு தேனு தேனு, ஆ, அப்போ இந்த பூவை என்ன பண்றது? ஆ? அத அப்படியே உங்க காதுல வச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட இருந்து சாவி கொத்தை எப்படி வாங்குறதுன்னு யோசிங்க. வாழ்க்கையில நான் ரொம்ப நொந்து போயிட்டேம்மா. லட்சுமி, நொந்து போனவன் ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்கோ. என்னம்மா அப்படி பாக்குற? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், தப்பே பண்ணாம மன்னிப்பு கேட்கிறவன் தான் புருஷன். லட்சுமி, ஒரு நிமிஷம் இரு, என்ன இன்னும் மாமா? முடிக்கவே இல்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? நம்ம கதிர் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, எனக்கு நல்லா பொருந்ததுமா. செல்போனும் பொண்டாட்டியும் ஒண்ணு. வெயிட் பண்ணா நல்ல மாடல் கிடைக்கும். இந்த பொண்டாட்டி விஷயத்துல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருந்திருக்கலாம் போல இருக்கு.